நடிகர் விஜய்க்கு நேற்று 51வது பிறந்தநாள். விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய முன்னோட்ட வீடியோ விஜயின் பிறந்தநாளுக்கு ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அந்த வீடியோ இப்போ வரைக்கும் பயங்கர வைரலாக பல மில்லியன் வியூஸ்களை கடந்து பல ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஹச் வினோத்தோட இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரியாமணி, பாபி தியோல் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஜனநாயகன் தான் தன்னுடைய கடைசி திரைப்படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனாலேயே ரசிகர்கள் ரொம்ப எமோஷனலா ஐயோ இதுதான் லாஸ்ட் திரைப்படமா அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனில் இருந்துட்டு இருக்காங்க. இதை தாண்டியும் அடுத்தடுத்து அவர் படங்கள் நடிக்கக்கூடாதா அப்படின்றத ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இயக்கமாகவும் இருந்துட்டு இருக்கு. நேற்று ஜூன் 22ஆம் தேதி தளபதி விஜய் பர்த்டே கொண்டாடின அதே தினத்தில் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கக்கூடிய ரீசெண்ட் சென்சேஷனான மமிதா பைஜு அவங்களும் நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்கள்ட்ட சமீபத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இந்த தளபதி விஜய் கிட்ட நீங்க பேசுனீங்களா, அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் சார் ரொம்பவே பண்பாக இருப்பார், படப்பிடிப்பு தளத்திற்கு அவர் சொல்லப்பட்ட நேரத்திற்கு முன்னாடியே வந்துருவார், விஜய் சார் எப்போவுமே சூப்பர் கூல், எப்போதுமே அவர் அமைதியாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கடைசி படம் பற்றி நான் விஜய் சார் கிட்ட இதுதான் உங்களுக்கு கடைசி திரைப்படமா அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தெரியல, தேர்தல் முடிவுகளை பொறுத்து தான் அது தெரியும் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். கடைசி கட்ட படப்பிடிப்புகளில் நாங்கள் அனைவருமே எமோஷனல் ஆகிட்டோம். விஜய் சாரினுடைய கடைசி நாள் படப்பிடிப்பு முடிஞ்சதும் அவர் கூட புகைப்படம் எடுத்துக்கும் போது நானும் சுற்றி இருந்த அனைவருமே எமோஷனல் ஆகிட்டோம். அப்போ விஜய் சாருமே எமோஷனல் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஜனநாயகன் தான் கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஒரு மாதிரி வருத்தத்தில் இருந்தாங்க இல்லையா. இப்போ மமிதா பைஜு கிட்ட இது கடைசி திரைப்படமானு எனக்கு தெரியல, தேர்தல் முடிவுகளை பொறுத்து அது மாறும் அப்படின்னு விஜய் சொன்னது வெளியில் தெரிஞ்சிருக்கிறதுனால மேபி தேர்தல் முடிவுகளை பொறுத்து அவர் மீண்டும் நடிக்க வரலாம் அப்படின்ற நம்பிக்கை ரசிகர்கள் மத்தியில் உருவாகி இருக்கு. அதனாலேயே இப்போ அந்த அவங்க கொடுத்த பேட்டி பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு.